திராவிட நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களின் நல்லாசிகளுடன் கழக இளைஞர் அணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் நமது நம்பிக்கை நாயகர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்று சிறப்புரையாற்ற வரும் பிப்ரவரி 22 ஞாயிறு அன்று கோவை கருமத்தம்பட்டியில் நடைபெறும் திமுக இளைஞர் அணி மேற்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் வி செந்தில் பாலாஜி, கரூர் மாவட்ட கழக செயலாளர். வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு. பொலிட்டிக்கல் எக்ஸ்போ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் சார் இணைந்திருக்கார். அது மட்டும் இல்லை, அவரிடம் பல கேள்விகளை கேட்கறதுக்காக சட்டக்கல்லூரி மாணவர்களும் இணைந்திருக்கிறாங்க. சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம், மாணவர்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம் ஐயா. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் சட்ட கல்லூரி மாணவர்களாக இருக்கிறதுனால எங்களுக்கு இப்போ ஒரு 2023 நடந்த ஒரு மேஜர் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா, ஐபிசியை பிஎன்எஸ்ஸாக மாற்றினது, சிஆர்பிசியை பிஎன்எஸ்எஸ் மாற்றினது. இதுவாக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக பாம்பன் பிரிட்ஜ் அடிக்கிறதாகட்டும், எல்லாத்துக்கும் அவங்க ஒரு பின்னாடி இருக்க ஒரு மூல காரணமாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷர்ஸ் கொண்டு வந்த சிஸ்டமை நாங்கள் கம்ப்ளீட்டாக மாற்ற போகிறோம் அப்படிங்கிறது. ஆனால் நம்ம இப்போ மெயினாக பார்த்தோன்னா 1835 லார்ட் மேக்லாய் தான் யூபிஎஸ்சி அப்படி போன்ற காம்படேட்டிவ் எக்ஸாம் சிஸ்டம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தார் ஐயா. அதே மாதிரி இப்போ நமக்கு காலேஜஸ் ஆகட்டும், ஸ்கூல்ல ஆகட்டும், நம்ம ஃபாலோ பண்ற எல்லா எஜுகேஷன் சிஸ்டமே பிரிட்டிஷர்ஸ் மெயினாக கொண்டு புகுத்துனது தான். இப்போ இந்த மாதிரி நிறைய மேஜர் ஷிஃப்ட்ஸை கொண்டு வர கவர்மெண்ட் ஏன் இந்த மாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் மட்டும் பிரிட்டிஷர்ஸ் கொடுத்தது வேணான்னு சொல்ல மாட்டாங்க? பேசிக்காக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை எல்லா ஆட்சியாளர்களுமே ஏற்றுக்குருவாங்க. காரணம்னா துட்டு இருக்குது, அதில் காசு இருக்குது. ஒரு கோச்சிங் சென்டர், அந்த கோச்சிங் சென்டருக்கு ஒரு விளம்பரம், இங்கே படித்தா நீங்கள் அதாகலாம், இங்கே படித்தா நீங்கள் இதாகலாம், இங்கே படித்தா மனுஷன் ஆகலாம், அப்படி ஹியூமனிட்டி வளரும் அப்படின்னு யாரும் சொல்லித்தரதில்ல. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமோட நோக்கமே என்னென்னா, ஒரு கிரேட் சிஸ்டம், ஒரு மார்க் சிஸ்டம் கொண்டு வந்துட்டு அதை வைத்து ஒரு வியாபாரம் இருக்குது. அதாவது இப்போது மேலை நாடுகளில் சொல்லுவாங்க, ஒருத்தர் டாக்டர் ஆகணும் இல்லை இன்ஜினியர் ஆகணும்னா ஃபஸ்ட்டு பேஷன், அது ஆகணுன்ற எண்ணம் இருக்கா, அந்த மைண்ட் செட் இருக்கான்னு தான் பண்ணுறேன். பட் இந்தியாவில் என்னென்னா, ஃபஸ்ட்டு மார்க் இருக்கா. இங்கே தேவை மார்க், நான் அந்த எக்ஸாம் படிச்சுட்டேன்ப்பா, இல்லை காப்பி அடித்து இப்போ எழுதி பாஸ் ஆகிட்டேன், மார்க் எடுத்துட்டேன் நான், இல்லை ஏதோ ஒரு ப்ளூடூத்தில் ஏதோ கேள்வி கேட்டு எழுதிட்டேன் வசூல் ராஜா MBBS மாதிரி, அப்போ நான் டாக்டர் ஆகிடுவேனா, இல்லை நான் இன்ஜினியர் ஆகிடுவேனா? அப்போ இங்கே என்னென்னா, இந்த மார்க்குன்ற ஒரு விஷயத்தை வச்சு இந்த கிரேடிங் பண்ணி, இப்போது இந்தியா மாதிரி ஒரு நாட்டுக்கு லட்சக்கணக்கில் டாக்டர்ஸு நம்ம வருஷம் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கலாம். நமக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. மேலை நாடுகளையும் டாக்டர்ஸ் தேவைப்படுறாங்க, சிங்கப்பூர் ஆகட்டும், லண்டன் ஆகட்டும், UK. ஆனால் நம்ம ஏன் அதை பண்ணி தர மாட்டேன்றோம்? அது காமன் ஆகி போச்சுன்னா 5-6 கோடி தேவை. இன்றைக்கி ஒரு டாக்டரை உருவாக்கணும்னா அந்த 5-6 கோடி வியாபாரம் போயிடும். ஒரு காலேஜில் ஒரு 80 டாக்டர் போடுறாங்க MBBSக்கு, இல்லை ஒரு 60 டாக்டர் போடுறாங்கன்னா நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க, 60 × 5 கோடினா 300 கோடி ரூபா வியாபாரம் ஒரு இயருக்கு. ஒருத்தர் படித்து பாஸ் அவுட் ஆகும், அப்புறம் MS, அப்புறம் ஸ்பெஷலைசேஷன், இதெல்லாம் எடுத்துக்காட்டு. இதே இன்ஜினியரிங்க்கு அதை விட கம்மி வியாபாரம். அப்போ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸோட நோக்கமே என்னென்னா, அந்த காலத்துலேயே தான் மார்க் எடுத்து படித்தாங்க, +2ல் மார்க் எடுத்து போனாங்க. அது இன்னும் நான் இப்போனா ஜாஸ்தி ஆகிட்டே போகுது காம்படிட்டிவ். அப்புறம் லா பற்றி நீங்கள் கேட்டிங்க, BNHSS ஆகட்டும், இல்லை இந்த செக்ஷன். பொதுவாக ஒரு பையன் இப்போ இந்த டீ கடையிலலாம் பார்த்துக்கிட்டு டீ காசு கொடுத்துட்டு போகலன்னா, எப்போ 420 வாங்க, ஆனால் ஃப்ராடு, சீட்டிங், காசு கொடுக்காம ஏமாற்றிட்டு போகுது. அப்படி இருந்த ஒன்றத்தை இந்த நம்பரை மாற்றுறது, சைட்டேஷன்ஸை மாற்றுறது அப்படின்றதுலாம் வேலை இல்லாத வேலை. சட்டத்தில் இங்கே என்ன பிரச்சனை இன்றைக்கின்னா, நிலுவையாக இருக்கக்கூடிய கேஸ் தான் பிரச்சனை. லட்சக்கணக்கான கேஸு லோயர் கோர்ட்லேருந்து, ஹை கோர்ட்லேருந்து, சுப்ரீம் கோர்ட்டு பெண்டிங் போகுது. ஒரு கான்ஸ்டியூஷனல் பெஞ்சுக்கு முன்னாடி ஒரு விஷயம் போச்சுனாலுமே இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் சீரியஸ் கன்சர்ன். அதனால தான் அது சிங்கிள் பெஞ்சிலேருந்து டபுள் பெஞ்சு போய், டபுள் பெஞ்சிலேருந்து CJ கிட்ட போகுது, CJ கிட்டேருந்து மல்டிபிள் கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு போகுது. இந்த ஊரில் கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு போனால் அந்த கேஸ் இன்னும் தாமதமாகும். 5 பெஞ்சிலேருந்து 7 நம்பர் பெஞ்சு, எத்தனை வருஷமான 25 வருஷமாக கேட்குறான். இது நீ செத்து போயிடலாமே, ஆமாம் கூட வேகமாக நான் வந்துருக்குமே, என்ன பெரிய சட்டம் நம்ம படித்தோம், இதுவா கான்ஸ்டியூஷனில் நமக்கு சொல்லிச்சு? ரைட் டு ஃப்ரீடம், ரைட் டு லைஃப், ரைட் டு லிபர்ட்டி எல்லாம் இருக்குது. எப்போ அதுக்கு ஒரு ரைட் டு பீரியட்னு ஒன்று இருக்கக்கூடாதா? ஜனாதிபதி கையெழுத்து போட மாட்டார், ஏன்னா கேட்க முடியாது. கவர்னர் கையெழுத்து போட மாட்டார், கேட்க முடியாது. அப்போ யார் தான் கேட்குறது? அது சட்டத்தில் சொல்ல. இந்த ஓட்டையெல்லாம் சரி செய்ய நமக்கு வக்கு இல்லை, துப்பு இல்லை. நானும் உங்களோட ஒருத்தனா சட்டம் படித்த மாணவனை தான் புலம்புறேன். ஆனால் அதை இந்தியில் பேர் வைக்கிறது, ஆரஞ்சு கலரில் அட்டை போடுறது, அதுக்கப்புறம் 3-420 இருக்கிற செக்ஷனை மாற்றுறது, மர்டர்ன்றது நமக்கு எல்லாமே ஐபிசியில் 300லேருந்து படிச்சிருப்போம். 300, 302, 301, 304A. அமெண்ட்மெண்ட்டு எனக்கு புரியுது. செக்ஷனில் ஒரு அமெண்ட்மெண்ட் கூட வருது, கூட 2 வருது அப்படின்னா, இப்போ கல்பபிள் ஹோமிசைட் இருக்குது. இப்போ லிஃப்ட்டில் இறக்குறாங்க,
லிஃப்ட் மெயின்டெனன்ஸ் சரியாக பண்ணாமல் இறந்து போயிடுறாங்க. அது கல்பபிள் ஹோமிசைடாக செக் பண்ணி பார்க்கலாம். மெயின்டெனன்ஸ் பண்ணலை, மெயின்டெனன்ஸ்க்கு காசு ஒதுக்கி இருக்கு, அதை ஒருத்தர் செலவு பண்ணிட்டாரு அப்படின்னும் போது ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அப்போ லிஃப்ட்டு எதில் வரும், கவர் ஆகும், லிஃப்ட் மெயின்டெனன்ஸ் பில்டிங்கில் அப்படின்றத ஒரு அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வரலாம். இல்லை எஸ்கலேட்டர் ஒரு மாலில் இருக்குது, எஸ்கலேட்டர் சரியாக மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா அது எதில் வரும், அப்படி சேர்க்கறது வேறங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த செக்ஷன்ஸை நம்பர்ஸை மாற்றி, இன்னொன்று ஒரு எந்த ஒரு தீர்ப்புமே எழுதுறதுக்கு முன்னாடி நீதியரசர்களோ வழக்கறிஞர்களோ அலகாபாத் கோர்ட் வர்சஸ் தமிழ்நாடு, சாரி ஹைகோர்ட் வர்சஸ் அலகாபாத் ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் லக்னோ கோர்ட்டில் இந்த சைட்டேஷன் இருக்குது அப்படின்னு ஒரு கேஸில் அவ சொல்லி வரும். அதெல்லாம் ஐபிசியில் இருக்குது, செக்ஷன் இருக்குது. இப்போ நம்பரை மாற்றி வச்சுருக்கேன். ஆல்ரெடி குழம்போலாம் சப்ஜெக்ட் ஸ்பெஷலைசேஷன் இல்லைனா இதில் இந்த நம்பரெல்லாம் மாற்றி, அதாவது என்ன சொல்கிறது, இப்போது ஒரு விஷயம் தெரியாத ஒருத்தர்கிட்ட கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை பிச்சு போட்டு ஐயோ பிஞ்சு போச்சே, சரி கொடுங்க நான் திருப்பி தச்சு தரேன். சின்ன பசங்களாம் பார்த்து சொப்பு வச்சு விளையாடுவாங்க, அந்த மாதிரி விளையாடின ஒரு விளையாட்டு தான். மற்றபடி அதை மாற்றினதும் இப்போ பேரை மாற்றி என்ன ஆகி போச்சு, ரேப்பு பண்ணவனுக்கு உடனே தீர்ப்பு வந்துச்சா, இல்லை பேங்க்கை கொள்ளையடிச்சிட்டு ஓடி போனானுங்களே 4-5 பேர், அவனுங்களை லண்டன்லேருந்து உடனே நீ ஐபிசியில் தப்பிச்சம்மா, உன பிஎன்எஸில் உன்னை எப்படி தூக்குறான் பாடுறா, சிஆர்பிசியில் எஸ்கேப் ஆன, இப்போ அதில் 4 வார்த்தை ஹிந்தியில் சேர்த்துருக்கிறேன் நான், அதனால் நான் நீரவ் மோடியை தூக்கிட்டு வரேன், நான் மல்லையா இப்போ என்ன பண்ணுறான் பாரு, இப்போ அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் அது எதுனா பண்ணிங்களா? சும்மா படிக்கிற பசங்களை ஆல்ரெடி படிக்கிறது கஷ்டமான சப்ஜெக்ட்ல அதில் இன்னும் 4 விஷயத்தை எக்ஸ்ட்ரா சேர்த்து கஷ்டப்படுத்தி புக்ஸை அதிகமாக பப்ளிஷ் பண்ண வச்சு, இது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம். அவங்கக்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருந்ததுனால அதை பண்ணாங்க. சட்ட வல்லுநர்கள் நிறைய பேர் அதற்கு இசைவு தெரிவிக்கும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா அமெண்ட்மெண்ட்டை சேர்த்துக்கங்க, மாற்றிக்கங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இவங்களுக்கு மக்கள் மீதெல்லாம் பெரிய நம்பிக்கைக்கோசரம் பண்ணல. நாங்கள் அது ஒரு பிம்பம், லார்ட் மக்களோட சிந்தனைக்கோ இல்லை அவர் கொண்டு வந்த அந்த சிஸ்டம் எல்லாம் ஒரு சிலதுலாம் நல்ல விஷயம் இருக்குது. நம்மளோட லா பிரிட்டிஷ் சிஸ்டம் தான், அதை ஃபாலோ பண்ணுறதுல ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்துக்கலாம். பட் இது இவங்க பண்ணது இட்ஸ் நாட் சேஞ்ச், இட்ஸ் அ கம்ப்ளீட். அதை மாற்ற நினச்சி அதை இன்னும் படிக்கிறவங்களுக்கு கஷ்டமாக தான் ஆக்கியிருக்கிறாங்க. சார் இப்போ நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்துகிட்டு இருக்குது சார், அரசு சைடும் சரி, நிறையா கட்சிகளும் மூமெண்ட்ஸ் நிறையா பண்ணுறாங்க. அதுவும் இப்போ கரண்ட்டாக ரொம்ப அதிகமாக வருது சார், இந்த இன்னுயிர் காப்பம் அந்த மாதிரிலாம் வருது சார். இது பார்த்தா அந்த பக்கம் திரும்பி பார்த்தா எலெக்ஷன் கிட்ட நெருங்கிட்டு இருக்குது சார். பார்த்தா எல்லாரும் மைண்ட் செட் என்ன சொல்கிறாங்கன்னா, எலெக்ஷன் வருது அதனால நல்லது நடக்குது, இப்போ எலெக்ஷன் வந்தால் தான் நல்லது நடக்கும், கிட்ட நெருங்கும் போது தான் நல்லது நடக்கும், அதுக்கப்புறம் எதுவும் நடக்காது, அந்த மாதிரிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம நாடே வந்துருச்சு. இதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? அது மைண்ட் செட்டில் அது ஒரு வகையில் உண்மை தான். இப்போ நம்ம வீட்டாண்ட பார்த்தீங்கன்னா நாய் சுற்றிக்கிட்டு இருக்கும், குப்பைலாம் வாராமல் இருப்பாங்க. தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா காலைல விசில் ஊதுவாங்க, கரெக்டாக நாயை பிடிச்சின்னு போயிடுவாங்க, குப்பையை வாருவாங்க, அப்புறம் ரோடெல்லாம் கொஞ்சம் போடுவாங்க. அது எல்லா ஆட்சி காலத்தில் எல்லாருமே அது பண்ணுறது உண்டு தான். நல்ல வேலை. அப்போ இதுக்கு இதை நம்ம குறை சொல்கிறத விட வேர்ல்டு கப் மாதிரி 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தேர்தல் வந்தால் நல்லாயிருக்கும், அடுத்ததுக்கு அப்புறமா 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தேர்தல் வந்தால் நல்லாயிருக்கும், அப்புறம் வருஷம் தேர்தல் வந்தால் கொஞ்சம் பயம் இருக்கும். இப்போ 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டினால தான் அட்வான்ஸ் புக்கிங்கில் காசு கொடுத்துட்டேன் 2000 ரூபா, 5 வருஷத்துக்கு நான் வரவே மாட்டேன். இப்போ பொதுவாக போய் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் கவுன்சிலரை காணும், எம்எல்ஏ காணுன்றதான் எல்லாம் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இருக்குது, அதை குறைஞ்சது ஒரு 4 வருஷம் இல்லை 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. இந்த கான்ஸ்டியூஷன்லாம் அமெண்ட்மெண்ட் பண்ணவங்க இதை கொஞ்சம் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லாமல் 4 வருஷத்துக்கு இருந்தால் ஜனங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தீபாவளி பொங்கல்லாம் நல்லா இருந்திருக்கும். அதனால் மக்களுக்கு தேவை நிறைய இருக்குது. அதனால் தேர்தலையும் கொஞ்சம் அடிக்கடி வச்சா நல்லா இருக்கும்ன்றது என்னோட புரிதல். மற்றபடி நீங்கள் எலெக்ஷன் நேரத்தில் தான் பண்ணுறாங்களேன்னு நீங்கள் ஒரு உண்மையை சொல்கிறீங்க. எனக்கு என்னன்னா அட்லீஸ்ட் எலெக்ஷன் நேரத்துலலாம் பண்ணுறாங்களேன்னு நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் ரொம்ப நாளாக பார்த்து அதை பாதிக்கப்பட்டவன், நீங்கள் இப்போ தான் அதை பார்க்குறீங்க. அதனால் அடிக்கடி தேர்தல் நம்ம வீடுங்களையும் அடிக்கடி சாலைகள் போடப்படும், குடிநீர் தண்ணி அந்த மாதிரி இந்த கரண்ட்டு பில்லு அதெல்லாம் அப்போ கொஞ்சம் கவனிப்பாங்க. இதில் கட்சி ஆட்சின்றதை தாண்டி இது பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா கம்யூனிசம்ன்றது ஒரு நல்ல ஐடியாலஜி, ஆனால் நிறைய பேருக்கு அதை பற்றின சரியான புரிதல் இல்லை. அதோட புரிதல் கரெக்டாக வந்ததுன்னா அது வளருமா, அதோட கம்யூனிசம் வளர்றதுனால அதோட விளைவுகள் எப்படி இருக்கும் நாட்டில், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்து? கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை கொள்கைக்கு கோட்பாடுக்கெல்லாம் எந்த ஒரு குறையும் இல்லாத ஒரு விஷயங்க. பட் நடைமுறையில் அதில் நிறைய சிக்கல் இருக்குது. உதாரணத்துக்கு என்னென்னா எல்லாரும் சமம். ஒருத்தர் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, அந்த கூட்டங்களில் மேரி பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்டு நான் நாளானிக்கு பதில் சொல்லிட்டுன்னு போயிடுவேன். சின்ன செயற்குழு, பொதுக்குழு, ஸ்டேட் பியூரோ மொத்தமாக 20 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் அதில் எக்ஸிக்யூட்டிவ் பியூரோ, பொலிட்டி பியூரோ, அந்த பியூரோ இந்த பியூரோலாம் நிறைய வச்சுருப்பாங்க. அப்போது அந்த சமகால அரசியலுக்கு அவங்க தங்களை மாற்றிக்கல, அது ஒரு பெரிய சிக்கல். மண்ணுக்கேற்ற மார்க்சிசமாக மாறணும் அப்படின்றது பெரியார் கூட பேசியிருக்கிறார். அப்போது என்னென்னா அந்தந்த கம்யூனிசம் கொஞ்சம் அந்த சேஞ்சஸ் கொண்டு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள்
12 மணி நேரம் வேலை நேரத்தை வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அரசாணை வந்துச்சு. அது ஒரு பெரிய பேசுபொருளாகி பிரச்சனையாச்சு. இப்போ ஹோட்டலில் வேலை செய்கிறவங்களாம் ஆல்ரெடி நின்றுட்டு இருக்கிறாங்க, அவங்களாம் எப்படி கஷ்டப்படுவாங்கன்னு அந்த விஷயத்துக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களாம் வந்து கோவம்லாம் பட்டாங்க. பட் அது கோவப்பட்டதோடு நிறுத்திருக்கக்கூடாது. அவங்க பண்ண போராட்டம் எப்படி இருக்கணும்னா, அடுத்து யாருமே அந்த ஒரு விஷயத்தை தொட்டு பார்க்குறதுக்கே பயப்படும், அப்படி பண்ணியிருக்கணும். ஆனால் அப்படி பண்ணலை. ஒன்று. சரி, ரெண்டாவது இதில் இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, இந்த சிறு குறு தொழில் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து என்னென்னா ஒரு அன்ஆர்கனைஸ்டு திங்ஸ் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஹோட்டல் தொழிலாளி இருப்பார், அவர் ஒரு 4 பேர் வச்சு கடை நடத்துவார். தொழிலாளிகளுக்கு குறைந்தபட்ச தேவைகள், அந்த வசதி வர்றதுக்கு, வருவாய் வர்றதுக்கு அரசாங்கம் ஒத்துழைப்பு கொடுக்குதான்னா இல்லை. இப்போ ஒரு ஹோட்டல் தொழிலாளி இருக்கார், நீங்கள் பாட்டு சிலிண்டர் 1500ரூவான்றீங்க, 1800ரூவான்றீங்க, 2000 ஆகுன்றீங்க, கரண்ட் பில் ஏற்றின்னு அந்த முதலாளி எப்படி சம்பளம் கொடுப்பார்? இன்னொன்று, நைட்டு 12 மணி அங்கே போய் நின்று, அங்கே போய் காவல்துறை போய்ட்டு கடையை மூடு, அத்தை மூடு, இத்தை மூடு, கெடுபடி. அதாவது ஒரு காவல்துறை அதிகாரியை பார்த்தா நம்ம என்னைக்கு வந்து சந்தோஷப்பட போகிறோம், என்னைக்கு வந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கும், இவர் இருக்கிறாரு அப்படின்னு நினைக்க போகிறோம். இவரை பார்த்தா தான் அவங்கள விட பயமாக இருக்குது. அவனாச்சும் மாஸ்க்கு ஹெல்மெட்லாம் போட்டுன்னு வரான், ஏதோ உடனே பண்ணிட்டு போயிடுறான், செயின் எடுத்துன்னு போகிறது. இவங்க இருந்தாங்கன்னா ஐயோ என்ன கேட்பாங்களோ அந்த பயம் வருது இல்லையா சமுதாயத்தில். எல்லா ஆட்சி காலத்துலேயும் தானே அப்படி இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது கம்யூனிஸ்ட்வாதிகள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, மக்கள் சார்ந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளால் தான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தீர்வு கொடுக்க முடியுன்றதை நான் நம்புகிறேன். ஆனால் அவங்க வந்து அந்த சமகால அரசியல்லேருந்து ரொம்ப அந்நியப்பட்டு போயிட்டாங்க. அதாவது முதலாளித்தனம் எதிர்க்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு ப்ராஜெக்ட்டுன்னு சொன்ன உடனே டப்புன்னு போராட்டம்னு இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் பிவிசி பைப்பு ஒரு 100 பைப்பு திருச்சியில் வாங்கி டெல்டாவில் நீங்கள் சும்மா வண்டியில் எடுத்துகிட்டு போனீங்கனாலுமே 4 கம்யூனிஸ்ட்காரங்க கட்சி நிறுத்திடுவாங்க. ஐயா நான் என் வீட்டுக்கு குழா போட போகிறேன், ஹைட்ரோ கார்பன் இல்லைங்க, இது பாருங்கள் 300 அடி தான், இதில் எப்படிங்க ஹைட்ரோ கார்பன் எடுக்க முடியாது? ஹைட்ரோ கார்பன் ஹைலி எஜுகேட்டடுமே சம்டைம்ஸ் ப்ராப்ளம், பைப்பை பார்த்தாமே நிறுத்திடுவாங்க. அது என்னன்னா அந்த பாதிப்பு அதிகமானதுனால இந்த மாதிரி சிக்கல்கள் நிறைய இருக்குது. இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா நோக்கு கூலின்னு ஒன்று இருக்குது. என்னென்னா இப்போ 3 தம்பிங்க அவங்க அந்த இடத்துல இறக்குறாங்க ஏற்றுறாங்கன்னா வேறு வெளியால் வச்சு நீங்கள் இறக்கவோ ஏற்றவோ முடியாது. அப்படி நீங்கள் மீறி இறக்குறீங்க ஏற்றுனீங்கன்னா இவங்களுக்கு ஒரு காசு கொடுக்கணும். அவர் இறக்குறவர் சொல்லுவார், இவங்க சொல் பேசி கேட்க மாட்டாங்க, இஷ்டத்துக்கு கேட்குறாங்க, நான் எப்படி போண்டி ஆகிறதா, நீ ஆயிட்டு போ, எனக்கு என்ன. இப்படியும் ஒரு சில சிக்கல்கள் இருக்குது. அப்போ அவங்க வந்து என்ன ப்ராப்ளம்னா, கம்யூனிசமில் வந்து ஒரு சில சிக்கல்கள் இருக்குது, அதை அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அட்ரஸ் பண்ணுறது பிரச்சனை. கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு மாதிரி ஒரு அந்த விளிம்பு நிலையில் இருக்கிறாங்க. இன்றைக்கி கம்யூனிஸ்ட் சித்தாந்தமும் சரி, கம்யூனிஸ்ட்வாதிகளும் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏன்னா அந்த சிந்தனைவாதிகள் வந்து தான் மக்கள்கிட்ட இன்னமும் எளிமையாக வந்து பழகக்கூடிய அந்த தன்மை படைத்தவர்கள். அதனால் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை வந்து நம்ம இப்போ என்னோடய பிரச்சனை, என்னோடய வலி என்னென்னா, அது அழியக்கூடிய தருவாயில் இருக்குது அரசியல் ரீதியாக. அதுதான் இங்கே பிரச்சனை. இப்போ ஷேவை வந்து நம்ம வந்து டிஷர்ட்டில் போட்டுக்கிறோம், இல்லை இது மாதிரி ஒரு ஷேவை தான் பார்க்குறோம். நாட்டில் நிறைய ஷே இருந்தால் நல்லா இருக்குன்றது என்னோட புரிதல். மாணவர்களிடையே அது வந்துட்டு பறந்து, அதாவது வளர்ந்து வந்து தான் கம்யூனிசம், அது நல்லா இருக்குமா? இல்லை இப்போ இன்றைக்கி நாங்கள் விசில் தான் அடிக்கிறோம், நீங்கள் விசில் தான் அடிக்கிறோம், டான்ஸ் ஆடுறோம், ட்ரால் பண்ணுறோம். நீங்கள் கம்யூனிஸ்ட், நீங்கள் ஒருத்தர் தான் பேசிகிட்டு இருக்கீங்க கம்யூனிசம் பற்றி, தேசிய அரசியல் பேசிட்டீங்க. இப்போ கம்யூனிஸ்ட் எனக்கு சந்தோஷம், பட் எத்தனை பேர் புரியுது? பிரச்சனை அதுதான். அதாவது தனக்குன்னு வாழாமல் மண்டியிடாத மானம் தானே மார்க்சிசம்ன்றது தெரியறது இல்லைல்ல. எத்தனை பேர்கிட்ட போய் சொல்கிறது? இப்போ இன்றைக்கி அந்த கட்சிக்கு எவ்வளோ, இந்த கட்சிக்கு எவ்வளோ, அப்போ அதுக்கேற்ற சீட் எனக்குன்ற மாதிரி தானே நம்ம இன்றைக்கி கொண்டு வந்து விட்டுட்டோம். அங்கே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து தோழர்கள் வந்து தவற விட்டுருக்குறாங்க. யதார்த்தமான ஒரு விஷயம் தான். மாணவர்களுக்கு இந்த அரசியலில் ஈடுபடுற மாணவர்களுக்கு நீங்கள் கொடுக்குற அறிகுறி என்ன? இப்போ எந்த கட்சியில் போனால் அவங்க வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது? இப்போ அவங்க ஏதோ ஒரு கட்சியில் போகணும், அதுதான் என்னோட ஆசை. நான் இந்த கட்சியில் போனேன்னு சொன்னால் நான் அந்த கட்சிக்காரன் ஆயிடுவேன். அந்த தப்பை நான் பண்ணக்கூடாது இல்லையா? நான் ஒரு அரசியலை கூர்ந்து கவனிக்கிற ஒரு பத்திரிகையாளராக, இளைஞர்கள் வந்து சினிமா தேட்டரில் விட அரசியல்வாதிகளோடவோ இல்லை கட்சி ஆஃபீஸ்லையோ இல்லை ஒரு இலக்கியமோ இல்லை அவங்கள வந்து ஒரு 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 ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுத்திக்கிறதா ஒரு அடுத்த சமுதாயம் நல்லா வரும்ன்ற மாதிரி நான் பார்க்குறேன். அது அவங்களுக்கு எந்த கட்சி பிடிக்குதோ அந்த கட்சியில் போய் சேர்ந்துட்டு அந்த கட்சியில் இருக்கிற தலைமையை கேள்வி கேட்கணும். நீ இந்த பஞ்சு டைலாக்லாம் விட்டது போதுன்னா பங்களா விட்டு தயவு செய்து வெளில வந்துடுறேன், நான் கட்சிக்காரன் கூப்பிட்றேன், அப்படி கூப்பிடுறேன். எதிர்க்கிறது தான் அரசியல்னு கிடையாது. தாவேக்கெல்லாம் நிறைய தொண்டர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு விஜய் சாரை பிடிக்குது. அவங்க என்ன பண்ணோம், இப்போ வர்ச்சுவல் வாரியர்லாம் வேணாம், நான் வாரியராகவே வரேன், நீ ஃபஸ்ட்டு வெளில வாங்கன்னு கூப்பிடணும். ஒரு 500 இளைஞர்கள் போயிட்டு, ஆனால் விஜயண்ணா கொஞ்சம் ப்ளீஸ் வெளில வாங்கண்ணா, போகலாண்ணா, பூத் லெவல் அரசியல் பண்ணணுன்றாங்க. அது பாருங்கள், அவர் பாருங்க உதயநிதி ஸ்டாலின் அப்படிக்கா போகிறாரு, எடப்பாடி அப்படிக்கா போகிறாரு, ஸ்டாலின் சார் முந்தானத்து வந்தாங்க, நம்மளும் போகலாண்ணா, நம்ம 210 தொகுதி போக மாட்டோமா, எப்படா போவோம், அப்படி கேட்கணும். அவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வெளியில் அப்படி கிடையாது. எல்லாரையுமே அரசியல் படுத்தணும், விஜய் அவர்களையும் அரசியல் படுத்தணும். அது இளைஞர்கள் கையில் இருக்குது.
இப்போது எனக்கு வந்து திமுக பிடிக்கல, குடும்ப அரசியல். எனக்கு அதிமுக பிடிக்கல, பிஜேபியோட போய் சேர்றாங்க. சரி, எனக்கு இது விஜய் பிடிக்குது, அப்போ விஜய் மாற்றணும்ல. யார் மாற்றுறது? இளைஞர் நினச்சா மாற்றணும். அதை விட்டு ப்ரோ டிக்டாக் ப்ரோ வைப்ஸ் ப்ரோ அந்த பாட்டு போடு, அது அந்த 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 மாதிரி ஜிமிக்கி கமல் போட்டு பாட்டு டான்ஸ் ஆடி இருந்தால் அரசியல் வராது. போய் கைப்பட நேர்பட பேசுவோம் வாங்க ஐயா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போய் கூட்டின்னு வந்துடணும். அங்கே போகிறது இந்த ஊழையிடுறது, விசில் அடி, அதெல்லாம் பண்ணணும். நீங்களா வரீங்களா இல்லை தொண்டர்கள் நாங்களா வீட்டுக்கு வரட்டுமா? 10 மணிக்கு கூட்டத்துக்கு வரணும்னே. அப்புறம் பார்த்துக்கண்ணே, இப்போ நாம் தமிழர் கட்சியிலலாம் எப்படி அன்பாக கூப்பிட்றாங்கல்ல, அந்த காலத்தில் திமுக சொல்லுவாங்க முரட்டு பத்தம்பா வாங்குவாங்க, மாவட்ட செயலாளர் பயந்து போயிடுவாங்க. என்னன்னா லேட்டாக போனால் லேட்டாலாம் வந்தால் இன்றைக்கி இல்லை கூட்டம் நாளைக்கு இப்படியெல்லாம் மாவட்ட செயலாளர் அமுச்சு விட்ட நிர்வாகிகள்லாம் உண்டு. பங்க்சுவாலிட்டி துறை மாதிரி இருப்பாங்க, வெள்ளக்கார மாதிரி அந்த காலத்தில் அரசியல்வாதிகள். இன்றைக்கி அப்படி இல்லை. என்ன பண்ண துறை என்ன பண்ணுறாரு? தூங்குறாரு. துறை என்ன பண்ணுறாரு? சாப்பிட்றாரு. துறை என்ன பண்ணுறாரு? குளிக்கிறார். துறை என்ன பண்ணுறாரு? இப்போ தான் கிளம்ப போகிறாரு. இப்படியே இருந்தால் இது என்ன அரசியல்? நேரம், எல்லாத்தோட நேரம் முக்கியம். அதனால் இப்போது ஏதோ ஒரு கட்சியில் இருங்க, ஈடுபடுத்திக்கங்க, தப்பு இல்லை. அந்த கட்சியில் இருக்கிற தலைவர்களை தப்பு பண்ணும்போது கேள்வி கேட்கும், அதுதான் முக்கியம். அப்போ தான் நல்ல கட்சிகளை உருவாக்க முடியும். புதுசாக இதுக்கப்புறம் 4 கட்சியெல்லாம் உருவாக்கி நம்மளாம் அதெல்லாம் கஷ்டம். ஏன்னா நிறைய காசு தேவை, கருப்பு பணம் தேவை, காசுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்கணும், சீரியல் பல்பு போடணும், ஸ்பீக்கர் செட்டு போடணும். இப்போ இருக்கிற பொருளாதாரத்துக்கு புதுசாலாம் பண்ண முடியாது. அதனால் இருக்கிற கட்சியை தான் ரிப்பேர் பண்ணணும். அது இளைஞர்கள் இல்லை. திமுகவில் இருக்கிறீங்களா? திமுக பண்ணுற தப்பை கேளுங்க. அதான் காசு தான் வருதுல்ல, எதுக்கு இந்த குவாரிக்கு பணம்? இது என்ன பிச்சைக்கார பணம்? எதுக்கு இது? இப்படி கேட்கணும். அதிமுகவில் சரி அம்மா செத்து போட்டாங்க, பிரச்சனை ஆயிடுச்சு, எவ்வளோ நாள் நம்மளை இப்படி சொல்கிறாங்க, பிஜேபி கூட இருக்கிறோம், எப்போ தான் பிஜேபி எதிர்த்து கேட்க போகிறோம்? என்னைக்கு தான் வந்துட்டு நம்மளும் கால் மேலே கோல் போட்டு இப்போ உட்காந்து பிஜேபியோட டேர்ம்ஸ் பேச போகிறோம்? என்றைக்கு நம்ம வந்து இதெல்லாம் இந்த காசெல்லாம் எனக்கு வேணாம், எங்கள் அதிமுகவில் யாரும் இனிமேல் மணல் திருட்டில் ஈடுபட மாட்டாங்க, நம்ம ஒரு இது பண்ணுவோம். அப்புறம் விஜய் சாரை பொறுத்தலாம், ஆனால் நிறைய நடிச்சிட்டோம், கண்டுபிடிச்சிருவாங்க பொழுது தயவுசெய்து வெளில வந்துருங்க. கிட்னி திருடுறாங்களாம், நம்ம இன்னே பேசல, ஒரே ஒரு வாட்டி பேசணும், அதோட அப்படியே நிற்கிது. அப்போ அதை அரசியல்படுது. பனையூரில் எதுக்கு 10,000 பேர் சேர்க்கணும்? 10,000 பேர் இருக்கிற இடத்துல போய் பார்க்கணும். அதுதானே அரசியல்வாதி. அந்த புரிதல் யார் பண்ணணும்? தம்பிங்க தான் ஏற்படுத்தணும். அதே மாதிரி அண்ணன் சீமான் கிட்டே சொன்னாங்க, தமிழ் தேசியம் பேசிட்டு வீட்டில் 10 பைசா இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக, இப்படியே போனால் கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி ஆகிடும். அப்படி அங்கேயும் கேட்கணும். எதனா ஒரு முடிவு பண்ண 2020 அண்ணன் வருவேன்டா 3% 4%, அண்ணன் நீ 2046 வருவேன், எனக்கு இப்போயே சுகர் பிபிலாம் வந்துச்சு, நான் என்ன ஆவேன் இன்னும் 10 வருஷத்தில் அப்படின்னு கேட்கணும். அந்தந்த கட்சியில் இருக்கிறவங்க அந்தந்த தலைமையை கேட்கணும். அது இளைஞர்களால் தான் முடியும். ஏன்னா முதியவர்கள் பார்த்திங்கன்னா மாவட்டத்தை கேள்விங்கன்னா ஒன்றியம் இப்படி அமுங்கும், நகரம் வந்து இப்படி திரு முடிக்கும். ஆனால் எல்லா 3த்துக்குமே சீட்டு வேணும், எம்எல்ஏ சீட்டு. யாரை மாவட்டத்தை எடுத்து, ஆனால் மாவட்டத்துக்கு தெரியாமல் அப்படியே தளபதி நீங்களாக கொடுக்குற மாதிரி, தலைவரை நீங்களாக பூசலாக கொடுக்குற மாதிரி அந்த எண்ணம் இருக்குது. ஆனால் உங்களை போன்ற இளைஞர் அப்படி கிடையாது. நானே முத்தண்ணே அவருக்கு சீட்டுன்றாங்க, நீ நான் இவ்வளோ செலவு பண்ணுறேன் அப்படின்னு எதிரில் கேட்டு விட்டுடலாம். அப்போ செலவு எந்த சீட்டு அங்கேயா அப்படின்றதெல்லாம் வரும். இப்போ தாவேக்கால அது நடந்துக்கிட்டு இருக்கு. கஷ்டப்பட்டு போஸ்டரு அதெல்லாம் பண்ணதெல்லாம் அங்கே. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் என்ன முடிவு பண்ணுறோமோ அதை நீங்களாம் ஒத்துக்கணும், நமக்குள்ளே சண்டை இல்லாமல். இப்போ அதெல்லாம் அங்கே இருக்கிறவங்க கேட்கணும். இப்போ உதாரணத்துக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் தாவேக்கால வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நிர்வாகி. யாருன்னா நினச்சிருப்பாங்களா செங்கோட்டையன் வந்து சேருவார், செங்கோட்டையன் டெல்லிக்கு போவார், டெல்லிக்கு போனால் எடப்பாடிக்கு பிடிக்காது, அவர் தூக்கி போடுவார். கட்சியில் யார் பாதிக்கப்பட்டதில்ல? அந்த தொகுதியில் இருக்க தாவேக்கா. அப்போ அவர் சீட்டு போச்சா? ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா, அந்த தாவேக்கா சீட்டு வாங்குறதா இருந்தார்ல, அவர் கடன் தொல்லையிலேருந்து தப்பிச்சாருன்னு நான் பார்க்குறேன் பொருளாதார ரீதியாக. ஏன்னா தேர்தல் இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, 2 ஆப்ஷன், ஜெயிக்கிறது தோக்குறதுல. கடனாளி ஆக போறியா, இல்லை மற்றவனெல்லாம் சுற்றிக்கிறவனை கடன்காரனாக்க போறியா? அப்படி தான் போகுது அரசியல். எக்கனாமிக்ஸ் அப்படி தான். எக்கனாமிக்ஸ் ஆஃப் பாலிட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒன்று நான் ஒண்டி நல்லா இருக்கணும், எல்லாரும் கடன்காரனாயிடும் சுற்றி. அதுதான் இந்த ஊராட்சி உலையில் போடுற அரசியல் இருக்குது. அதனால் பொலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் போனதோ இப்போ வில்லிவாக்கத்தில் ஜெயஸ்ரீ பிரபாகரன் போய் செய்கிறார். வில்லிவாக்கத்தில் இருந்த தாவேக்கா நிர்வாகி அவுட்டு, சீட்டு இல்லை. ஏன்னா இப்போ ஆளுமைப்பா ஒரு அதிமுகலேருந்து இவ்வளோ பெரிய கட்சி எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கு. அப்போ நான் லவ் டுடே படத்துலேருந்து, பழைய லவ் டுடேலேருந்து போஸ்டர் ஓட்டுறேனே, மெர்சலுக்கு ஓடி போனேன். அப்போது இந்த தில்லு தூள் படம் வந்த கூட நம்ம படத்தை தூக்கி பிடிச்சேனே, என்னென்ன கோயம்புத்தூர் மாப்பிள்ளைலேருந்து நான் கோயம்புத்தூரில் கஷ்டப்பட்டுக்கிறேனே. சரிப்பா பார்க்கலாம்ப்பா, எதிர்த்து பாரு யாரெல்லாம் நிற்கிறாங்க. இப்போ பெரிய செந்தில் பாலாஜி வேலை செய்கிறாரு தொண்டாமுத்தூரில். நீ அதனால் வெளிலேருந்து இறங்கணும் ஆளை, நம்ம அப்புறமா உள்ளாட்சிக்கு நல்லா இருக்கும். ஆனால் இந்த ஆட்சியிலே என்ன ஆகுன்னு தெரியல, அப்புறம் எங்கன்னா உள்ளாட்சி இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் தெரியாது. அதனால தான் இளைஞர்கள் வந்து அவங்கவுங்க அந்தந்த கட்சி எதுவோ போட்டோம், பட் அரசியல் புரிஞ்சுக்கணும் என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்க இவங்க. அதனால தான் வந்து என்ன சொல்கிறேன்னா, அந்த 16 நிமிஷம் அப்படியே பேசிக்கிட்டு எதையோ ஒன்று கை காலெலாம் அசைச்சு டான்ஸை போட்டு ஓடிடுறது.
ரொம்ப நேரம் விட்டா இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களா, நான் ஒரு சில கேள்விக்கு பதில் தரணும் முழிக்கிறேன், யதார்த்தத்தை பேசுகிறேன். அது மாதிரி அவர் எக்ஸ்போஸ் ஆகிடக்கூடாதுன்னா பொத்தி பொத்தி பார்த்து வச்சுருக்காங்க. ஸோ சார், இப்போ இருக்கிற கவர்மெண்ட் திமுகவும் இருந்தாலும் சரி அதிமுகவும் சரி, இந்த 2 கவர்மெண்ட்டோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா உங்களோட கருத்துக்களில்? இது பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தா 2 கவர்மெண்ட்டுக்குமே வந்து மக்களுக்கு ஏதோ செஞ்சுருக்குறாங்க. அதாவது உதாரணத்துக்கு இப்போ திமுக எடுத்திங்கன்னா வந்துட்டு அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு சம உரிமை, இந்த சொத்து கொடுக்கணும் கொள்வது, அதே மாதிரி அந்த கை ரிச்சாலாம் வந்துட்டு மனுஷனை இழுத்துட்டு போகக்கூடாது அப்படின்றத எடுத்ததாகட்டும். அப்புறம் பள்ளி கல்விக்கு வந்து அதிக பணம் கொடுத்தது கொண்டது அது மாதிரி. அப்புறம் அதிமுக பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா அம்மா உணவகம் ஆகட்டும், அதுக்கப்புறமா வந்து ஒரு சில திட்டங்கள் இலவசமாக கொடுக்கறது கொள்வது அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு கொஞ்சமும் குறையாமல் திருடி இருக்காங்க, ஊழல் பண்ணியிருக்காங்க. அதுதான் இங்கே பிரச்சனை. அப்போது ஊழல்வாதிகளும் அந்த கட்சிகள் வந்து ஊக்குவிச்சிருக்கு. இப்போ டாஸ்மாகில் 10 ரூபா இந்த நேரமும் போயிட்டு தானே இருக்குது. நாளைக்கு ஆட்சி மாற்றம் வந்தாலும் டாஸ்மாக் 10 ரூபா கேரண்டி இருக்கான்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போது இந்த 2 திராவிட கட்சிகள் மக்கள் நலன் செஞ்சுருக்கு, அதே நேரத்தில் மக்களுக்கு வந்து ஒரு சில பாதிப்புகளை உருவாக்கி. உதாரணத்துக்கு சாராய கடையெல்லாம் வந்து அரசாங்கம் நடத்தக்கூடாது. அது வந்து குறைந்தபட்சம் நீங்கள் சாராயத்தை ஒழிக்கிற அளவுக்கு நமக்கு தெம்பு திராணி இல்லாமல் போகலாம், இல்லை அந்த வருவாய் வேணுன்ற அந்த முடிவுக்கு வரலாம் அரசாங்கத்தை நடத்தணும். இல்லை அதை மூடுனா கள்ளச்சாராயம் வருமா, அதனால் என்ன பிரச்சனை வருன்றது அடுத்த பிரச்சனை. ஆனால் அட்லீஸ்ட் அதை நான் நடத்தக்கூடாதுன்ற அந்த ஒரு கொள்கை முடிவு இருக்கு இல்லையா, அந்த கொள்கை முடிவை இன்றைக்கி எந்த கட்சியுமே எடுக்கிறதுக்கு தயாராக. அப்படி நான் பார்க்கும்போது வந்து இந்த கட்சிகளால் வந்து நமக்கு நான் முன்னாடியே சொன்னேன், மற்ற மாநிலத்தோடு ஒப்பிடும்போது தமிழகம் வந்து மேலோங்கி வருது. அதற்கு காரணம் அந்த சண்டை சச்சரவு, லா அண்ட் ஆர்டரில் ஓரளவுக்கு நல்லா பண்ணுவோம். பட் அதில் இப்போ ஒரு சிக்கல் என்ன வருதுன்னா, இந்த இளம் வயதில் இருக்கவங்களுக்கு இந்த போதை கலாச்சாரம் என்பது ஒரு பிரச்சனையாக இருக்குது. இது அரசியல் தாண்டி இதை ஒரு சமூக பிரச்சனையாக பார்த்து மாற்றணும். அதனால் இது 2மே வந்து செஞ்சுருக்காங்க. 2த்துக்குமே சாதகமும் உண்டு, 2 கட்சிகளுக்குமே பாதகம் உண்டு. அதிமுக பொறுத்தவரை நான் எது பெருசாக பார்க்குறேன் அப்படின்னா, கீழே இருக்கிறவங்க அந்த கட்சியில் நிறைய அமைச்சர்கள் மாறி இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ செங்கோட்டையனே வந்து திமுகவில் இருந்திருந்தாருன்னா செங்கோட்டையனே தான் இருந்திருப்பார் ஈரோடில், வேறு யாரையும் விட்டுருக்க மாட்டார். அதிமுகன்னு ஒன்று செங்கோட்டையனு, அதுக்கப்புறமா வந்து வேறு மாற்றி வர்றது, அப்புறம் அங்கேருந்து வேறு இடம் போகிறது, அதெல்லாம் மாறுது. இப்போது கேபி முனுசாமின்றவர் கிருஷ்ணகிரியில் இருந்தார், அதுக்கப்புறம் அவர் வேறு கட்சிக்கு போனால் நடுவில் ஆளுங்களை போட்டாங்க. அந்த மாதிரி அந்த சேஞ்ச் ரொட்டேஷன் வந்து அதிமுகவில் ஃபாஸ்ட்டாக இருக்குது. அது சம்திங் குட். டிஎம்கே பொறுத்தவரையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொண்டர்களுக்கு வந்து அந்த பேசிக் ட்ரைனிங் இருக்கும் இல்லையா, ஒரு தொண்டனா எப்படி இருக்கணும், ஒரு கட்சியோட உணர்வு எப்படி இருக்கணும், இந்த கொடி பிடிக்கிற தொண்டை காப்பாற்றுவோம் அப்படின்றது. இப்போ திமுகவை பொறுத்தவரை என்னென்னா, ஒரு 10 தொண்டை இருந்தாலும் அதை வந்து வேலையை வந்து கரெக்டாக பிசுறு தட்டாமல் வேலை செய்யணும். அது விஷயம் எனக்கு திமுகவில் பிடிக்கும். கலைஞர் அவர்களை பொறுத்தவரைலாம் பார்த்திங்கன்னா, அந்த ஒரு பத்திரிகையாளர் அப்படின்ற அந்த ஒரு உழைப்பு அவர்கிட்ட என்றைக்குமே இருக்கும். அது அவர்கிட்ட எனக்கு பிடிக்கும். அம்மையார் ஜெயலலிதா பொறுத்தவரை எனக்கு என்ன பிடிக்கும்னா, யாராக இருந்தாலும் நான் எதிர்த்துருவேன், அப்புறம் மற்ற பஞ்சாயத்துலாம் அப்புறம். இப்போ கூட சொல்கிறாங்க, அவங்க இருந்திருந்தால் விஜய் 41 பேர் செத்துருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாதம். ஏன்னா அவர் அரசியலே வந்திருக்க மாட்டார் அப்படி. அப்போ இதுவும் நல்லா தானே இருக்குது கேட்குறதுக்கு. யார் சாவு அப்படின்னு, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் என்று சொல்லுவாங்க. அது மாதிரி 2 பேர்கிட்டையும் ப்ளஸ் இருக்குது. இவங்க ஊழல் குற்றச்சாட்டில் கைதாகி ஜெயிலுக்கு போனாங்க அம்மையார் ஜெயலலிதா. கலைஞர் அவர்களை பொறுத்தவரைலாம் அவரோட பலவீனம் 2மே ஒன்று தான், குடும்பம். அது இது மாதிரி 2 பேருக்குமே பிரச்சனைகள். ஸோ அப்போது ஆளுமையை பார்த்து தொண்டர்கள் சரி பண்ணணுமா, இல்லை தொண்டர்கள் வந்து ஆளுமையை சரி பண்ணணும்? நீங்கள் ஆளுமைகள் சரி இல்லைங்க, அதனால் தொண்டர்கள் தான் இனிமேல் சரி செய்யணும். இனிமேல் ரிவர்ஸில் தான் பண்ணணும் அரசியல். அதாவது நான் வந்து ஏன் அப்படி சொல்கிறேன், நான் வந்து பேராசை பிடிச்சவன். நான் வந்து அறிஞர் அண்ணாவையும் வந்து காமராஜரையும் படிச்சுட்டு வரும்போது எனக்கு வந்து என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைவர்களை வந்து அவர்கள் கட்சி நிர்வாகிகள் ஏற்றுக்கொள்ளலாம். எனக்கு வந்து என்னென்னா, நம்ம வந்து ஒரு சிங்கப்பூர் மாதிரியோ இல்லை ஒரு ஜப்பான் மாதிரியோ வரணுன்ற அளவுக்கு ஆசை இருக்குது. அப்படி பார்க்கும்போது மேபி தலைவர்கள் மாற மாட்டாங்க, தலைவர்கள் பொறுமையாக தான் இருப்பாங்க, அவங்களுக்கு தோன்றதான் செய்யணும். தொண்டர்களும் பொதுமக்களும் தான் வந்து அவங்கள மாற்றுறதுக்கு உண்டான வேலைகள் பண்ணும். இந்த யாருன்னா இனிமேல் இந்த பிராண்டு பெடிகிரி, நான் கீழே இறங்கி வரமாட்டேன், நான் 5 வருஷத்துக்கு ஜெயிச்சிட்டா நான் வீட்டில் இருக்கணும், தோக்கடிச்சு விட்டுணும். பார்க்கவே கூட, ஐயோ அவரு பெரிய அமைச்சர் 5 வருஷமா அவன் தோக்கடி. யார் ஃபோன் பண்ணால் ஹலோ பப்ளிக், வணக்கம் பப்ளிக், சொல்லுங்க வரேன்ப்பா ஏன்ப்பா ஒரு எம்எல்ஏன்னு பார்க்காம 10 வாட்டியாப்பா ஃபோன் பண்ண வெய்ப்பா அப்படின்னு உயிர் எடுக்கிற வண்டியை வேகமாக அப்படி மாற்றணும். ஏன்னா இன்றைக்கி என்ன ஆகி போச்சுன்னா, எம்எல்ஏ ஆனால் அப்படியே வெள்ளை சொக்காலாம் போட்டுன்னு காலர்லாம் அப்படியே வண்டியில் இப்படியே உட்காரு, அப்புறம் காரை மெதுவாக கண்ணாடியாக இருக்கிறது, மெதுவாக ஏற்றுறது, அப்புறமா கூட்டம் நிறைய இருந்தால் வேகமாக போயிடுது. அதெல்லாம் மாறணும். இது சர்வீஸு. சொகுசாக வாழணும், ரியல் எஸ்டேட் பண்ணோம், 5000 கோடி சம்பாதிக்கணும், இது கிடையாது அப்படின்றத அந்தந்த கட்சி நிர்வாகிகள் பண்ணணும். அப்படி இது நடந்ததுன்னா, நீங்கள் கேட்டீங்க பாருங்கள் அந்த கேள்வி, கம்யூனிஸ்ட் கட்சி எப்போ திருப்பி வரணும், அது நடக்கும்.
பப்ளிக்கை பார்த்து அரசியல்வாதிகள் பயப்படணும். இன்றைக்கி கலா யதார்த்தம் என்னென்னா, ஐயா திரு ஸ்டாலினுக்கு பொதுமக்களை பார்த்து பயம் இருக்குது, ஐயா திரு எடப்பாடி பழனிசாமிக்கு பொதுமக்களை பார்த்து பயம் இருக்குது. ஆனால் பயம் இல்லாத மாதிரியே நடிச்சுட்டு ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கிறார், படத்தில் நடித்தவர், பார்க்குறவங்களுக்கு புரியும். அவருக்கும் பயத்தை மக்கள் காட்டுன்றது என்னோட தாழ்மையான. ஏன் இவங்க 2 பேரும் உழைக்கிறாங்க? 60 வயசுக்கு மேலே என்ன பண்ண, இப்போ போர்ட் ஆஃப் டைரக்டர் ஆகிட்டேன், நான் என்ன பண்ணுவேன், போடுங்கப்பா, நான் ஏதோ அது கையெழுத்து போட்டு சேர்மன் பிசி, சேர்மன் ஹாங்காங்கில் இருக்கிறார், சேர்மன் ஃப்ளைங்கில் இருக்கிறார், சேர்மன் ஜிம்மில் இருக்கிறார், சேர்மன் கிளப்பில் இருக்கிறார், இப்படி தானே இருக்கும். ஆனால் அரசியல்வாதிகளுக்கு வந்து காலைல பொதுக்கூட்டம் இருக்குது, நாளன்னைக்கு ஒரு கல்யாணம் இருக்குது, நாளன்னைக்கு காது குத்து, எதிர்கட்சி வேறு பிரச்சனை பண்ணுறான், போராட்டம், எவ்வளோ ராவடி இருக்குது, எவ்வளோ தலைவலி இருக்குது. ஒரு ஊரில் இறந்து போயிருப்பாங்க, போகலன்னா ஐயோயோ 800 ஓட்டு போயிடுமே, ஐயோயோ 4000 ஓட்டு போயிடுமே, ஐயோயோ இப்போ தானடா இப்போ பஞ்சாயத்தை முடிச்சுட்டு வந்து திருப்பியுமா போராட்டம், அவன் கான்ட்ராக்ட்காரன் மிதிக்கிறான், இவன் என்னடானா ஓட்டு போட மாட்டேன்றான், எவ்வளோ சிக்கல் இருக்குது பாருங்க ஒரு அரசியல்வாதிக்கு. ஆனால் எதுவுமே இல்லாமல் இவர் கெட்டவர், அவர் கெட்டவர், நான் நல்லவர். நான் அதனால தான் சொல்கிறேன், லெவல் பிளேயிங் ஃபீல்டு கொண்டு வாங்க. அவங்க 2 பேரும் நடிக்க வரல. உங்களை விட நல்லா நடிப்பேன்னு என்னைக்குன்னா ஸ்டாலின் சொன்னாரா? இல்லை எடப்பாடி பழனிசாமியை விட நான் நல்லா ஸ்டண்ட்டு போடுவேன், விஜய் விட நல்லா அவர் என்ன சொன்னாரா? நீங்கள் தானே சொல்கிறீங்க நான் அவங்கள விட நல்லா அரசியல் பண்ணுவேன். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு அரசியல்வாதியாக மாறுங்க, சமதளத்தில் வாங்க. அவங்கள மாதிரி நீங்களும் போங்க, 4 கல்யாணம் போங்க, 4 சாவுக்கு போங்க, நல்லது கிட்ட பாருங்கள், மக்கள்கிட்ட போங்க, போராட்டம் பண்ணுங்க. அப்போ தெரிஞ்சு போய்டும்ல. நாங்கள் ஏன் விஜயை வந்து நாங்கள் விஜய் சாராக நடிகராக பார்த்து முடிச்சாச்சு, அப்போ விஜய் சாரை அரசியல்வாதியாக தானே பார்க்கணும். அப்போ அரசியல்வாதிக்குன்னா இப்போ நீங்கள் லாயர் பை ஆல் பை கிராஜுவேஷன் சூன் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. அப்போது ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ரீடிங் இருக்கணும். அப்போ தான் சீனியர் கவுன்சில் கிட்ட போய் கேட்கும்போது பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும், டிராஃப்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் டேட் வாங்குற அளவுக்கு தயாராவீங்க. அதுக்கப்புறமா பாஸ் ஓவர் கேட்பீங்க. அப்புறம் சின்ன சின்ன விஷயம் பண்ணுவீங்க. ஒரு கிராஃப் இருக்குல்ல, நீங்கள்லாம் படத்தில் நல்ல அட்வொகேட்டாக நடிச்சிட்டிங்க, உங்களை தூக்கின்னு வந்து அப்படியே நான் எக்மோர் கோர்ட்லேயோ இல்லை அப்படியே தூக்கினா நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் நிற்கிறேன், என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு உங்களுக்கு திட்டு விடும். ஆனால் உங்களை ஹையர் பண்ண பாருங்கள் சீனியர் கவுன்சில், என்ன வச்சு செய்வார் ஜட்ஜ். வாட் இஸ் திஸ், ஒய் ஆர் யூ வேஸ்டிங் கோர்ட்ஸ் டைம், டோன்ட் யூ ஹேவ் பேசிக் இது என்ன கவுன்சில் என்ன பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஜூனியர் என்ன தயார் பண்ணியிருக்கீங்க? வாட் இஸ் திஸ், இட் இஸ் நாட் ஃபேர். ஓப்பன் கோர்ட்டில் திட்டு விழுமா விழாதா? இது தானே எல்லா ப்ரொஃபஷன்லையும் இருக்குது. சரி, இப்போ நான் ஒரு நல்ல டாக்டராக நடிச்சிருக்கேன் படத்தில், என்ன கூப்பிட்டு சார் 5 மணி நேரம் ஆகும் சார் இந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, நீங்கள் அரை மணி நேரத்தில் முடிக்கிறீங்க சார், ஏன்னா நீங்கள் நல்ல டாக்டராக நடிச்சிட்டிங்க பாருங்கள். அந்த படம் எம்மா அதனால் ஏதோ பேஷண்ட் அப்படின்னு யாருன்னா கொடுப்பாங்களா? ஆனால் அரசியல்னு வரும்போது வண்டி தூக்கி கையில் கொடுத்துட்றீங்க. 8 கோடி பேரோட வாழ்க்கையை, 8 கோடி பேரோட அரசியல் ஃப்யூச்சரை, ஒரு நாட்டினுடைய தலையெழுத்தை, வருமானத்தை, திட்டத்தை, let him become a politician, then people will decide. இப்போ நமக்கு என்னன்னா அவர் பொலிட்டீஷியனாக ஆகணும். எனக்கும் விஜய் சார் பிடிக்கும், விஜய் சார் அரசியல்வாதியாக மாறணும். அது உங்களை மாதிரி இளைஞர்கள் தான் இருக்குது. எவ்வளோ சீக்கிரமாக ஒரு அரசியல்வாதியாக மாற்றுறீங்க? ஐயா, இப்போது சமூக நல திட்டங்கள் இப்போது ரூலிங் பார்ட்டியாக இருக்கட்டும், அப்போசிஷன் பார்ட்டியாக இருக்கட்டும், எல்லாருமே கொண்டு வரது தான். ஆனால் இது வந்துட்டு அதிகமாக பெனிஃபிஷியரிஸாக இருக்கிறது ஏழை மக்கள் தான் அதிக பெனிஃபிஷியரிஸ். இப்போது இதை வந்துட்டு மிடில் கிளாஸ் பீப்புள், ஹையர் கிளாஸ் பீப்புளெலாம் இதை வந்துட்டு ஒரு ஓட் வின்னிங் டூலாக தான் பார்க்குறாங்க. இப்போது இந்த ஏழை மக்களுக்குமே இது வந்துட்டு ஒரு இம்மீடியட் ரிலீஃப், ஒரு உடனடி தீர்வாக இருக்குது. ஆனால் லாங் டேர்மில் இது நிலைக்கிறது இல்லை. ஒரு பொருளாதார இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் இது ஹெல்ப் பண்ணுறது இல்லை, ஒரு ஜாப் க்ரியேஷன் இல்லை. இப்போ இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியரா, இல்லை இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இல்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அரசு ஏதாச்சும் திட்டங்கள் மீண்டும் கொண்டு வந்திருக்குதா, லாங் டேர்மாக ஒரு நீண்ட கால திட்டங்களாக ஏதாச்சும் கொண்டு வந்திருக்கா? இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? ரொம்ப ஒரு துல்லியமான பார்வைங்க. இது வந்து ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியராக கேட்டிங்க. இது ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியர் இல்லை, இது சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர். ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியர் வெளியிலேருந்து பார்க்கும்போது ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்போ ரேஷன் கார்டு இருக்குது, இப்போ ரேஷன் கடை இருக்குது, மத்திய அரசு சப்சிடி கொடுக்குது, மாநிலம் கையகப்படுத்துது, பொருள் வாங்குது, அதை எடுத்து போய் வீடு வீடாக கொடுக்கறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது, அவங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இது ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஆனால் சிஸ்டமேட்டிக்காக என்ன ஆகும்னா, அங்கே அரிசி சரி இருக்காது, போய் கேட்ட நேரத்தில் இது இருக்காது, சக்கரை இருக்காது, கிருஷ்ணாவில் ஒருத்தர் கொடுப்பாங்க, ஒருத்தருக்கு இல்லைன்னுவாங்க. அப்போ இது சிஸ்டமேட்டிக்காக நடக்கிற ஃபெயிலியர். அப்போ ஸ்ட்ரக்சரை காட்டி சிஸ்டமேட்டிக்காக திருடுறதுக்கும் பிரச்சனை பண்ணுறதுக்கும் தான் இருக்குது. இன்னொரு விஷயம் எடுத்துக்காட்டு, இப்போ சென்னை கார்பரேஷன் இருக்குது. ஒரு பில்டிங்கை இவ்வளோ தான் கட்டணும், இவ்வளோ கட்டக்கூடாது அப்படின்னு கார்பரேஷனும் ரெகுலரைசேஷன் பாடி தான், சிஎம்டிஎமும் ரெகுலரைஸ். அப்போ ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஒரு டிவிஷனுக்கு ஒரு இன்ஜினியர் இருக்கிறாங்க, ஒருத்தர் இருக்கிறாங்க. ஆனாலும் இல்லீகல் பில்டிங் வரதானே செய்யுது. அப்போது ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஆனால் சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர். அந்த சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியரை வச்சு தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, காசு பார்க்கறது, லஞ்சம், லாவண்யம், ஊழலை பெருக்கிறது. அந்த ஊழல் அப்படின்றத அது கடைசியில் போய் நிற்குது. சார், இப்போ வந்துட்டு நம்ம திராவிடியன் ஐடியாலஜின்னு பார்க்குறோம். அதில் வந்துட்டு அவங்க ஆன்டி காஸ்டிசம் பற்றி பேசுகிறாங்க, ஃபெட்ரலிசம் பற்றி பேசுகிறாங்க. இதெல்லாம் பேசும்போது அவங்க கான்டெம்பரரி ஜெண்டர் ஜஸ்டிஸ், அதாவது உமன் சேஃப்டி, அந்த மாதிரி நிறைய விஷயத்த மறந்துட்டாங்களா?
ஒரு அந்த மாதிரி ஏன் இப்போ வந்துட்டு பெருசாக அதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ரொம்ப முக்கியமான கேள்விங்க. அது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. பெண்கள் பாதுகாப்புன்றது எப்பயுமே நமக்கு தேவை. காரணம் என்னென்னா, பெண்களை நம்ம எப்படி நடத்துகிறோம், இல்லை அவங்களுக்கு போதிய அளவுக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படின்றத வைத்து தான் நம்ம யாருன்னு முடிவு பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வெளியூரில் இருக்கிறவங்களும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் தமிழர்கள் எப்படி நடந்துக்கிறாங்கன்றத ஃபஸ்ட்டு பார்வை. அதுக்கப்புறம் அவங்க எந்த சிந்தனையில் இருக்கிறாங்கன்றது ரெண்டாவது பார்வை. இப்போ தமிழன்னு வரும்போது மாண்பு, மரியாதை, கண்ணியம், கடமை, அதெல்லாம் தாண்டி மனிதாபிமானம், இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த தமிழ் கலாச்சாரத்துக்குள்ளே இருக்குது. அப்போ அந்த தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கும் பொழுது பெண்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லைன்றது இது ஒரு அரசியல் வட்டாரத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போய் நிறுத்த முடியாது. ஃபஸ்ட்டு வந்து அப்போ சைக்காலஜிக்கலாக இது எங்கேயோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. மேபி செக்ஸ் எஜுகேஷன் இல்லையா, இல்லை வேறு சில விஷயங்கள் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமா, இல்லை அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ், பேசிக் பயாலஜிக்கல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் எதுனா இருக்கா மென்னுக்கோ ஆணுக்கோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 18 years 20 years ஆகுது அப்படின்னா ஃபாரினில் வந்து அந்த அடல்ட்டை வந்து தனியாக இருப்பாங்க, பேரண்ட்ஸ் தனியாக இருப்பாங்க, தே ஜஸ்ட் கோ அபவுட் தியர் லைஃப். ஆனால் அதில் அங்கே என்ன சிக்கல் வருதுன்னா, ஃபேமிலி பாண்டிங் இல்லை, புரோக்கன் ஃபேமிலி, நியூக்ளியர் ஃபேமிலி போகுது. ஆனால் அந்த க்ரைம் அகேன்ஸ்ட் விமன் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து மேபி கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். இப்போது அது என்னன்றது தரவுகள் எனக்கு தெரியல. பட் இது ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை இருக்குது. இது வந்து வெறும் இந்த கட்சி இருந்த பொழுது இதை சரி செஞ்சிடலாம், அந்த கட்சியை வச்சு பார்க்குறதில்ல. இது வந்து ஒரு எந்த கட்சி இருந்தாலும் எந்த கட்சி இல்லைனாலும் ஒரு பெண் ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பாதுகாப்பு வர்றதுன்றது ஃபஸ்ட்டு ஆண்கள் கொஞ்சம் ஒழுக்கமாக இருக்கும் ஃபஸ்ட்டு. ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து விமெனுக்கு பிரச்சனை அப்படின்றது மென்னு வந்து 80% ரீசனாக இருக்காங்க. அப்புறம் விமனாலே விமெனுக்கு வேறு மாதிரி பிரச்சனைகள் வரும். அதுவுமே வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஒரு அவுட் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது அதனால் க்ரைம்ஸ் நிறைய நடக்குது, மர்டர் நிறைய நடக்குது, இதெல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து பீங் அ லாயர் வந்து இது ஒரு காம்ப்ளெக்ஸ் சப்ஜெக்ட். இது எப்படின்னா வந்து மேபி இது ஒரு இடத்துல டைட் பண்ணி இது சரியாகாது. ஸ்கூலில் எஜுகேஷன் மாறணும், பேரண்டிங்கில் வந்துட்டு இப்போ 2 பேரும் அப்பா அம்மா வேலைக்கு போகிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த பையனுக்கு வந்து சில பல பிரச்சனை வரும். அந்த காலகட்டத்தில் அந்த கூட்டு குடும்பமாக வாழும்போது அந்த சேஃப்டி பேராமீட்டர்ஸ் பெட்டராக இருந்துச்சு, அதில் டவுட்டு கிடையாது. ஏன்னா அப்பா அம்மா இல்லைனாலும் அங்கே ஒரு சித்தப்பா இருப்பாங்க, சித்தி இல்லைனாலும் அங்கே ஒரு அத்தை இருப்பாங்க. அது அந்த ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்துச்சு. இன்றைக்கி அம்மாவே பக்கத்தில் இல்லை. அப்போ எதை நோக்கி நம்ம போகிறோம், எதுக்காக எதை இழக்கிறோம், இது ஒரு பிரச்சனை. இப்போ ஃபஸ்ட்டு பாட புஸ்தகத்தில் ஒரு சில மாற்றங்கள், ஒரு சில எஜுகேஷன் தேவை. அதுக்கப்புறம் சேஃப்டி 2. 3வது விமென் எம்பவர்மெண்ட் அஸ் சச். எது உண்மையிலே எம்பவர்மெண்ட் அதில் சட்டத்தில் என்னென்ன கொடுக்குது. அப்புறம் 4வது நான் வந்து விமெனு, நான் வந்து இப்போ ஒரு பையன் கூட பழகுவான், அப்புறம் ஏதோ பிரிஞ்சிட்டோம், ஆனால் அவன் மேலே நான் ரேப்பு கொடுத்துருவேன், அந்த பிரச்சனையும் இருக்குது. வேறு இட்ஸ் கன்சென்சுவல் ரிலேஷன்ஷிப்பாக என்னன்னு தெரியல. நிறைய பேர் இன்றைக்கி வந்து ஜென்ஸ் வந்து கல்யாணம் பண்ணவே பயப்படுறாங்களாம். ஐயோ வேணாம் மை லாட், எனக்கு என்ன இப்போ கோர்ட்டில் ட்ரையலில் டிவோர்ஸ் கேட்டு நீங்கள் நம்மளாம் பார்த்துருப்போம். ஏன்னாப்பா இது முடிச்சுட்டு இன்னொரு கல்யாணமா, ஐயோ அப்படிலாம் இல்லை சாமி, இதுவே போதும், விட்டா போதுன்ற மாதிரி கெஞ்சுற அளவுக்கும் இருக்குது. ஒரு சைடு இப்படி இருக்கிறான், ஒரு சைடு அப்படி இருக்குது. அப்போது இதெல்லாம் சமுதாயத்தில் பல மாதிரி விஷயங்கள் நடக்குது. இன்னொன்று எனக்கு தெரிஞ்சு இந்த மொபைல் ஃபோனுக்கு ஒரு முக்கிய காரணங்க. இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி கிளீஷேடாக இருக்குமான்னு தெரியல. இந்த பேரண்ட்ஸ் வந்து பசங்களுக்கு கல்யாணம் ஆனவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறது கொஞ்சம் குறைச்சாமே கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் பெட்டராகும். சி வெதர் இட்ஸ் அ மேன் ஆர் அ உமன், தட் டசன்ட் மேட்டர். கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க, ஸோ லெட் தம் ரன் தியர் ஆட்டோ பைலட். அதனால கூட க்ரைம் நிறையா. இப்போ டவுரி ஹராஸ்மெண்ட்டு, கிருஷ்ணாயில் ஊற்றி கொள்வது, அது வந்து தானே பெண்ணுக்கு பிரச்சனை. அவன் அவனை பார்த்தா டவுரி கேட்டவன் மாதிரியே இருக்காது, அவனை பார்த்தா காலைல 2 இட்லி கேட்டவன் மாதிரி இருப்பான். ஆனால் அவன் மேலே பார்த்தா மைலாட் அப்படின்னு. அப்புறமா வந்து அவன் 40,000 50,000 தான் சம்பளம் இருக்கும். அவனுக்கு வந்து அது பேர் என்னது, நம்ம இந்த இது கேட்கவும் இல்லைங்களா, மெயின்டெனன்ஸ் பார்த்தா ஒரு 3 lakhs per month மைலா. இது ஒரு கோர்ட்டில் நடந்தது. ஒரு ஜட்ஜம்மா வச்சு சாத்துச்சு. எது 3 லட்சமா, எதுக்கு? கிட்டு இருக்குது, மெயின்டெனன்ஸ், பார்லர். அப்போ வாழ மாட்டேன், சமையல் பண்ண மாட்டேன், ஆனால் பியூட்டி பார்லர் போனோம் அப்படின்றத அந்த அம்மா நினச்சி ஜட்ஜி வச்சு எது சைட்டேஷனாக கூட ஆச்சுன்னு நினைக்கிறேன். அந்த கேஸ் முக்கியம் வைரல். அப்போது ஒரு சைடு மென்னு இந்த மாதிரி இருக்கிறான், விமெனுக்கு த்ரெட்டு கொடுக்குறோம், ஒரு ப்ரெடேட்டராக இருக்கிறான். இன்னொரு சைடு விமென் வந்து சிச்சுவேஷனில் ஒரு மாதிரி இன்டிஃபரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க. அதாவது அந்த ஸ்டார்டிங் பீரியட்லலாம் எல்லாமே கரெக்டாக போகுது. அப்புறம் கிட்ஸுக்கு சேஃப்டி, அது வந்து பர்டிகுலராக போக்சோ கேஸு அந்த மாதிரியெல்லாம். போக்சோலாம் வந்து ஒருத்தர் மாட்டுறான்னா அந்த 4 வருஷம் விசாரிக்கிறது, 7 வருஷம் விசாரிக்கலாம் சான்ஸே இருக்குது. மேக்ஸிமம் 3 மாதம். அவன் ப்ரெடேட்டர். இப்போ ஒரு சிறுத்தையோ இல்லை ஒரு யானையோ ஒருத்தனை மெதிச்சுது இல்லை கடிச்சு கொண்டுருது, என்ன பண்ணுறோம்? மனசாட்சியே இல்லாமல் அந்த யானையான்னு தெரியாது, அந்த சிறுத்தையான்னு புரியாது.
அதை கூண்டு வச்சு பிடிக்கிறது, இல்லை டாட் பண்ணி சாவடிக்கிறது, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. ஆனால் மனுஷன் வரும்போது அந்த கோர்ட்டு, லோயர் கோர்ட்டு, ட்ரையல் கோர்ட்டு, அந்த கோர்ட்டு மேலே போகிறது, அது தட் ஹேஸ் டு பி ஸ்பீடு. அது இது மாதிரி நீங்கள் கேட்டது ஒரு புக்காக ரிசர்ச் பண்ணி ஒரு பாலிசி லெவலில் ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் லோக்கல் பாடி லெவலில் கொண்டு வந்து பேரண்ட்ஸ்க்குமே அந்த எஜுகேஷன் தேவைப்படுது. இப்போ ஒரு குழந்தை, ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ, அந்த குழந்தைய எப்படி வளர்க்குறது, அது எப்படி நடக்கிறது, ஏன்னா ரொம்ப ஃப்ரெஜைலான ஒரு சிஸ்டமில் இன்றைக்கி லைஃப் போயிட்டுருக்கு. அது அரசியல்வாதிகளுக்கும் அதில் ஒரு ரோல் இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அரசியல்வாதிகள் அதை குறை சொல்கிறதுக்கு தான் பயன்படுத்துகிறாங்களே தவிர்த்து அதில் சொல்யூஷன் நோக்கி போக மாட்டேன்றாங்கன்றது தான் என்னோட பார்வை. ஏன்னா மணிப்பூரில் அவ்வளோ பெரிய விஷயம் ஒன்று நடந்தது. நாட்டினுடைய பிரதமர் கொஞ்சம் கூட அதை பற்றி வருத்தப்படாமல் அதை பற்றி எதுவுமே பேசலை. அப்போ மேரா பேட்டி அப்படின்னு பேசுகிறேன், பச்சோன்னு பேசுகிறேன், வயிறு ஏரியில் அதை பார்க்கும்போது எப்படி ஜீர்ணிக்க முடியும்? இப்போ என்னோட தங்கச்சியோ இல்லை என்னோட அக்காவோ இல்லை என்னோட மனைவியோ என்னோட அம்மாக்கோ அது நடந்தால் என்னால் வாழ முடியுமா? 2 ஆப்ஷன் தான் வரும். ஒன்று எது செஞ்சவனை எது சாவடிக்கணும், இல்லை நான் செத்து போகணும். ஒன்று செத்து மடி, இல்லை செத்து வாழ் அப்படின்ற அளவுக்கு அந்த கோவம் துக்கத்தை அடைக்கும். இயல்பை பேசுகிறேன் நான். அப்படி இருக்கும்போது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க மனசாட்சியை கைட்டி வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு சில நேரத்தில் பண்ணுறாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏதோ ஒன்று நடந்ததுன்னா எங்கள் ஆட்சியில் அதெல்லாம் இல்லை, நடந்ததுனால தானே பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம சேஃபாக ப்ளே பண்ணுறோம். திராவிடியன் பெருமை பேசக்கூடிய நானும் அந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்போ பேசல. என்ன காரணம்? வெளியில் வராமல் அப்படியே அமுக்குது, பூசி முழுவுறது. எனக்கு கையில் கேன்சர் கட்டி இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு கட்டி இருக்குது, இது தூக்கி வெட்டி எறியணுன்றதாக இருக்கணும். இல்லைங்க எனக்கு ரொம்ப புச்ச விரல், கொஞ்சம் விரலை ஒட்டி காப்பாற்றுங்களேன் அப்படின்னா அது ரிஸ்க்கு, மொத்த கையே போயிடும். இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா எதனா பிரச்சனைனா ஆம்புடேஷன் வரலும் போயிடும். அது சரியாக நீங்கள் க்யூர் பண்ணணும். அந்த மாதிரி தான் இந்த க்ரைம் இதிலெல்லாம் ஐ திங்க் ட்ரக்ஸ் அண்ட் க்ரைம்ஸ் தே ஷுட் பி 0 டாலரன்ஸ். ஏன்னா இது நம்ம சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை, நம்மளோட அடுத்த சமுதாயத்தையும் சேர்ந்து அது பாதிக்கும். ஸோ வென் இட் கம்ஸ் டு சோஷியல் வெல்ஃபேர் அப்படிங்கப்போ ஜெயலலிதா நிறையா சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. லைக் சைக்கிள் ஆகட்டும், மிக்சி கிரைண்ட், இது எல்லாமே மக்கள் நலனுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஐடியாலஜியில் பார்த்தாங்க. அட் த சேம் டைம் இப்போ ஸ்டாலின் ஏதாச்சும் இப்போது விமென்ஸ் பஸ்ஸாக இருக்கட்டும், இப்போது லேப்டாப், இது எல்லாமே அவங்க அரசியல் ரீதியாக பண்ணுறாங்க. அது மாதிரி ஒரு சேஞ்ச் இன் ஐடியாலஜி அமங் பப்ளிக்கே இவ்வளோ ஒரு மாற்று கருத்து இருக்கும்போது, இப்போது நான் ஒரு யங் ஜென்ரேஷன், எனக்கும் இதில் தெளிவான புரிதல் இருக்காது. ஸோ ஒரு யங் ஜென்ரேஷன், ஒரு ஜென்ரல் பப்ளிக், இவங்க எல்லாருக்குமே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிலேருந்து கண்டிப்பாக இதுதான் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிக் கொடுக்க முடியாது. ஸோ பாலிட்டிக்ஸ்னால் இதுதான் அப்படின்னு மக்கள்கிட்ட எப்படி எடுத்துகிட்டு போகிறது, இந்த ஐடியாலஜிஸில் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அண்ட் ஃபைனலி லைக் எந்த 2026 வந்துட்டோம், யார் ஜெயிப்பாங்க அப்படின்றது உங்கள் கருத்தையும் சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 3 கேள்வி கேட்டிருக்கீங்க, 3மே வில்லங்கமான கேள்வி. ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதாவது ஆடு மாடு கோழி நாங்கள் கொடுத்தா நல்ல திட்டம், அவங்க குத்தா கெட்ட திட்டம், கஜானாவில் காசு இல்லை எப்படி கட்டுவீங்க? இது அந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி. நான் லேப்டாப் கொடுக்கலாம், புதுசாக இப்போ கொடுத்தா ஏன் 4 வருஷம் கொடுக்கல? அப்போது திமுக ஒரு திட்டத்தை பண்ணிச்சுன்னா அதிமுக அதில் கேள்வி கேட்டும் நொறநாட்டியம் பேசும். அதிமுக ஒரு திட்டத்தை கொடுத்தா திமுக அதில் குறை கேட்டு நொறநாட்டம். அப்போ இதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் எது பப்ளிக்கு ஹெல்ப் பண்ணுது. வெல்ஃபேர்ன்றது தேவை தான். பப்ளிக்கு ஃப்ரீயாக எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்குறதில்ல, யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. அதனால் அண்ணாவோட அந்த ஃபண்டமெண்டல் என்ன, ஏழையின் சிறப்பில் இறைவனை காண்போம். அந்த மாதிரி ஒரு ஏழையோ இல்லை ஒரு தேவைப்படுறவங்க ஒரு உதவி அரசுக்கிட்டேருந்து பேட்டுப்போம், அவங்க ஒரு சிரிப்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆட்சி அந்த இடத்துல உயிரோட்டமாக இருக்குன்றது பொருள். ஃபஸ்ட்டு. 2வது கேட்ட கேள்வி நீங்கள் அந்த என்ன கேள்வி கேட்டீங்க? 2வது லைக் பப்ளிக்கு பாலிடிக்ஸ். அது அனுபவம் தாங்க. உங்கள் கவுன்சிலர் உங்களை ஏமாத்துறாரா இல்லை உங்கள் எம்எல்ஏ இருக்கிறதுலே மோசமான போங்கு பிடிச்ச ஆளான்றது 5 வருஷம் அவர் இருந்தால் தான் உங்களுக்கு தெரியும். அதை முன்கூட்டியே நம்ம சொன்னால் ஜோசியக்காரர் மாதிரி ஆகிடும். பாவம் அவர் பார்த்தா ஒருத்தர் நல்லவராக இருப்பார், ஆள் பார்த்தா அப்படியே மிரட்டுற மாதிரி இருப்பார். ஓமா இது பார்க்கவே பயமாக இருக்குது, இவருக்கு ஓட்டு போடணுமா அப்படின்னு கூட நினைப்போம். பர்செப்ஷன், பார்க்குற பார்வை. அப்போ அனுபவம் தான் முக்கியம். அதனால் எடுத்த உடனே அவங்க அப்பா நல்லவருப்பா, அப்போ அவருக்கு புள்ள அதை விட நல்லவராக இருப்பான்னு நினச்சா அங்கே தான் டேஞ்சர். சம்டைம்ஸ் அப்பா மோசமாக இருப்பாங்க, பையன் பார்த்தா நல்ல அரசியல்வாதி. அதனால் யூ ஹேவ் டு காஜ் அ பொலிட்டிஷியன் ஒன்லி பேஸ்ட் ஆன் பியூர் மெரிட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். கொள்கை கோட்பாடுன்றதெல்லாம் அந்த காலம் வேறு, அது முடிஞ்சு போச்சு. நான் மாற்று, நான் புதுசு, நான் தினுசு அப்படின்னாலும் அதுவும் நீ செஞ்சு காட்டு, கண்ணில் பார்க்கணும் நீ யார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் பேசுறது எனக்கு புரியுதா, என் பிரச்சனை உங்களுக்கு கேட்குதா, உங்களை நினச்சா நான் பார்க்க முடியுமா, இப்படி அந்த யதார்த்தத்துக்கு வந்தால் தான் நம்ம காஜ் பண்ண முடியும். அதனால் we have to go for real time experience in finalizing a politician. இன்னொன்று, இந்த சிஎம்ஐ பார்க்குறத விட்டுட்டு எம்எல்ஏஸை பார்க்கணும், கவுன்சிலர்ஸை பார்க்கணும். அது ஒரு பெரிய தப்பு இருக்குது. என்னென்னா சிஎம் முகம்,
சரி, பிஜேபி மோடி மூஞ்சி நல்லாவே இல்லை, இங்கே பிடிக்கல நிறைய பேருக்கு. அந்த கட்சியில் யாரோ ஒரு ஏழைப்பாழம் இருக்கிறான், கோயிலில் குருக்கெல்லாம் இருக்கிறாப்புல, அவர் பார்த்தா டெய்லி புளி சாதம் சாப்பிட்டுட்டு 4 பேருக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அவர் பிஜேபியில் இருக்கிற ஒரே காரணத்தோசரம் அவர் ஓட்டு போட தோக்கடிக்கலாமா? ஜியை பார்த்தா ஐயோப்பா நாங்கள் யாருமே போட்டதே கிடையாதுப்பா, என் அப்பாவை கேட்டேன், அம்மாவை கேட்டேன், தாத்தாவை கேட்டேன், நான் இலையில் போடுவேன், சூரியனில் போடுவேன், தாமரையில் போட மாட்டேன். அப்படி நம்ம கடந்து போக முடியாது. ஜிக்கு வரும்போது ஜிக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டு, லோக்கலில் தேர்தல் வரும்போது லோக்கல் நல்ல ஆள் எந்த கட்சியில் வேணாப்பா. ஆனால் நாம் தமிழர் கட்சி சீமான் சத்தம் போட்டு பேசுவாப்பில், என்னப்பா தூங்கினா கூட ஒரு இம்பேக்ட் பயங்கரமாக இருக்குது. என்னோட தமிழ் ஆசிரியர் பார்த்தாவே நான் பயப்படுவேன், அதை விட இது பயங்கரமாக இருக்குது அப்படின்றதுனால அவரை கடந்து போக முடியும். ஒருவேளை அவசர ஆபத்துக்கு அந்த விவசாய சின்னத்தில் நிற்கிறவர் வராரு கொள்றாருன்னா நம்ம எதுக்கு அவரை புறக்கணிக்கணும்? அது மாதிரி அப்போ விஜய் கட்சியிலையுமே விஜய் சார் தான் வெளியில் வரல, கட்சிக்காரங்க யாருன்னா வந்து உழைக்கிறாங்க, வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்கள ஆதரவு கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் பொலிட்டீஷியன் வந்து ஐ திங்க் அந்த நம்ம இப்போ என்னன்னா அந்த மேலே இருக்கிற பாப்புலாரிட்டியை வச்சு பார்க்குறோம். அது ஐ திங்க் தட் ஹேஸ் டு சேஞ்ச். என்னோட எம்எல்ஏ வந்து எனக்கு லோக்கல் ஹீரோவாக இருக்கணும், என்னோட கவுன்சிலர் எனக்கு லோக்கல் ஹீரோவாக இருக்கணும், இல்லை ஹீரோயினாக இருக்கணும், ஒரு ஸ்டாராக இருக்கணும். அப்படி நம்ம பொலிட்டீஷியன்ஸை சூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஐ திங்க் வி வில் கெட் அ குட் க்ரீம் ஆஃப் பொலிட்டீஷியன்ஸ். மூணாவது நீங்கள் கேட்டீங்க யார் ஜெயிப்பா யாரோ, அது மல்டி குரோர் வியாபாரம். அது அதை சொல்லி தான் பிரசாந்த் கிஷோர் பல்லாயிரம் கடையில் சம்பாரிச்சாப்புல, சுனில் சம்பாரிச்சாப்புல, நிறைய ஸ்ட்ராட்டஜி கம்பெனிலாம் இருக்குது. இன்ஃபேக்ட் பெரிய பெரிய கார்பரேட்ஸே வந்து they will be betting, consulates would like to know whether regime changes on the cards or not. அந்த கேள்விக்கு மோடிஜிக்கே பதில் தெரியாது இப்போ, அதனால தான் அவர் அடிக்கடி வந்து போகிறான்றாரு. என்னன்னா இப்பயும் இதே மாதிரி தான் பண்ணுவாங்களா, இல்லை ஓட்டு போடுவாங்களா? அமித்ஷா கேட்டு சொல்கிறா சந்தோஷ்ஜி கிட்ட, சந்தோஷ்ஜி நயினார் கிட்ட நயினார் அண்ணாமலை கோச்சின்னு போகிறார், அவங்களுக்கே பதில் தரல. அதாவது the number 1 party in the country itself doesn't know what is in cards. அதுதான் டெமோக்ரஸியோட பியூட்டி. ஒவ்வொருத்தரும் தோத்துருவோம் பயந்து வேலை பார்க்குறாங்கல்ல, அதுதான் நம்மளோட பலம். யாருமே கூட்டணி பலமாக இருக்குது, ஜெயிச்சிருவீங்க போல, சரி அறிவாலயத்தில் இருங்க, எங்கே ஜெயிக்க பார்க்கலாம், அது கிடையாது. போன வாட்டி எப்பயுமே டிஎம்கே வந்தால் அதிமுக ஆட்சிக்கு வந்துடும், ஹிஸ்ட்ரி ரிப்பீட் இட் செல்ஃப். சரி சொல்லிட்டு எங்கே வீட்டிலே இருக்க பார்க்கலாம், அப்படி கிடையாது. தெருவாக போனோம், மக்களை பார்த்து வணக்கம் வச்சு, ஐயா ஓட்டு போடுங்க, தாயி ஓட்டு போடுங்க, அம்மா ஓட்டு போடுங்க, உங்கள் வீட்டு பிள்ளை நல்லா செய்வேன் அப்படின்ற மாதிரி இருக்கணும். அதேமாதிரி விஜய் சாரும் வந்து இவங்கள மாதிரி அவரும் கொஞ்சம் போகணும், கிலோமீட்டர் கணக்கில் போய் சுற்றி கித்தி பார்த்தா ஈ வில் அண்டர்ஸ்டாண்ட் பாலிடிக்ஸ் இல்லைங்களா? அவர் பனையூர்லேருந்து எல்லாம் மேப்லேயே கூகுள் மேப்ஸ்லேயே பார்த்துருந்தா எப்படி தெரியும் எது தேனி, எது போடிமேடு, எது அந்த பக்கம் போனால். இப்போ கேரளாவுக்கு எதனா ப்ராஜெக்ட் போட்டுட்டு இருப்பாங்க, அப்படியே கூகுள் மேப்பில் பார்த்தா மலை இறங்கினா கேரளான்னு தெரியாது, போய் பார்த்தா தான் தெரியும் தேனிக்கு அந்த பக்கம் நான். அதே மாதிரி இந்த சைடு கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தா சைலண்ட் வேலி வரலாம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம், சைலண்ட் வேலி தாண்டி அது வந்து கர்நாடகாவில் போயிடும், ஃபாரஸ்ட் மாறுது அப்படின்னா தெரியாது, எதுவுமே போனோம். இங்கேருந்து பார்க்கும்போது எல்லாம் தெரியும். அதனால் ஐ திங்க் தே ஹாவ் டு கோ ட்ராவல் மோர். நீங்கள் கேட்ட கேள்வி வந்து மேலே நமக்கு எல்லாருக்குமே ஒரு பதில் தெரியும். மக்கள் வந்து எனக்கு என்ன ஒரே ஒரு அதில் ஒரு ஏன்னா எதனா நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு விஷயம் நான் சொல்லணும் இல்லையா? தொங்கு சட்டமன்றம், பாராளுமன்றம், கூட்டணி ஆட்சின்லாம் பேசுகிறாங்க, அது நடக்காதுன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. இந்த பிஜேபிக்கு பவர் கொடுக்கறது, காங்கிரஸ்க்கு பூஸ்ட் கொடுக்கறது, அது பப்ளிக் விரும்புறதில்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் ஜெயிக்கணும், அப்புறம் நீங்கள் சேர்ந்த கட்சி வரணும், அதுக்கப்புறம் அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தால் தான் அதெல்லாம். ஆனால் அந்த சுச்சுவேஷன் அவங்க இன்னும் பப்ளிக்கை புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு திராவிட கட்சிகளே இந்த தேசிய கட்சிகள் சீட் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க, அப்படி ரொம்ப அதிகமாக கொடுத்தா பப்ளிக் தோக்கடிச்சு விட்ருவாங்க. நீங்கள் பிஜேபிக்கு நிறைய சீட்டு கொடுத்தா பப்ளிக் உங்களை தோக்கடிச்சு விட்ருவாங்க, காங்கிரஸ்க்கு அதிக சீட்டு கொடுத்தா காங்கிரஸ்னால திமுக தோக்கடிச்சு விட்ருவாங்க. அந்த ஒரு சூழல் இங்கே இருக்குது. அதனால் அறிவாலயமோ இல்லை அது வந்து நமக்கு வந்து அவை சண்முக சாலை ராயப்பேட்டாவா தெரில, போலீஸ் எங்கே அப்படியே நவுருவாங்கன்ட்டு, அது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர். ஆட்சி மாறுச்சுன்னா அப்படியே ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் டு சேஞ்ச் இட்ஸ் கலர் அண்ட் இது பார்த்திங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு தான். சல்யூட்லாம் பயங்கரமாக இருக்கும். ஒரு வாட்டி அறிவாலயத்தில் அதிமுக ஆட்சி திமுக ஆட்சி வருது, திமுக வருது, போலீஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வராங்க போது, அங்கே இருக்க தொண்டர்கள் அதில் ஒருத்தர் லுங்கி கட்டின்னு எங்கே வந்த வரக்கூடாது போயிரு, முந்தானத்து வந்தி அந்த பக்கம் நாங்கள் இருக்கிறோம், எங்கள் தலைவருக்கு நீங்களாம் வரக்கூடாது அப்படிலாம் பார்த்து அப்புறம் கெஞ்சி இல்லைங்க ஒரு டிசி ஒரு ஜேசி சிஎம்முக்கு என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நான் கேட்கணும், சிஎம்மா ஓ அப்படி ஆகிட்டோமா அப்படின்ட்டுலாம் ரேகிங் பண்ணிட்டு தான் அனுப்பிச்சாங்க உள்ள. தப்பாக எதுவும் இல்லை, அவங்க கேட்குறாங்க நேற்றெல்லாம் என்ன தெரிலப்பா இப்போ தெரியுதில்லப்பா அப்படின்னு. அதனால் எனக்குமே இந்த விஷயங்கள்லாம் பார்க்கணுன்னு ஒரு ஆசையாக இருக்குது, எப்படி போகுது என்ன நடக்க போகுதுன்னு. ஐம் ஆல்சோ ஆஸ் எக்ஸைட்டட் ஆஸ் பீப்புள் லைக் யூ. ஓகே, முடிச்சுக்கலாம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன கேள்வி கேட்குறது, ஸ்கிரிப்ட் நீங்கள் தருவீங்களா? சாதாரண கேள்விலாம் இல்லை, ரொம்ப டெப்த்தான கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க. பதிலும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும்னு நம்புகிறேன். தொடர்ந்து வேறொரு நிகழ்ச்சியிலையும் நாம் சந்திப்போம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றி. நல்ல ஒரு நேர்காணல். நன்றி. நன்றி.
திராவிட நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களின் நல்லாசிகளுடன் கழக இளைஞர் அணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் நமது நம்பிக்கை நாயகர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்று சிறப்புரையாற்ற வரும் பிப்ரவரி 22 ஞாயிறு அன்று கோவை கரும்புத்தம்பட்டியில் நடைபெறும் திமுக இளைஞர் அணி மேற்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் வி செந்தில் பாலாஜி, கரூர் மாவட்ட கழக செயலாளர். வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு.